என்ன பத்மினி அக்கா மூட்டையோட கிளம்பிட்டிய எங்க? வீட்டில் அரிசி காலையிட்டு பார்த்துக்க. அதான் சரி நெல் மூட்டையை நானும் அவர் சந்தியா பாட்டு கொண்டு போய் மில்லில் போடுங்க அரைப்பாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. நேரலன்னு அதான் நானே சத்தமுடி தலையில் போய் போட்டு வந்து அரைச்சி வைப்பாங்கல்ல. அக்கா என்னக்கா நீ என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு எட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு ஓடியாந்து போய் மில்லில் போட்டு ஓடியாந்துருப்பல. அது என்னமோ நினப்பு இல்லைம்மா. சரி சும்மா தானே இருக்கிறோம். காத்தால சோறு ஆக்கிறதுக்கு பார்த்தா சாயங்காலம் காலையில் மட்டும்தான் அரிசி இருந்துச்சு. சாயங்காலம் அரிசி காலி ஆகிட்டு சரி இவர்கிட்ட சொன்னால் வேலையாகாது. வேலையாக போய் நெல்லை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலான்னு நானே கிளம்பிக்கிட்டேன் தலையிலையே தூக்கிக்கிட்டு. இந்த பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் சைக்கிளில் போய் போட்டு வரலாம். அதுங்களும் எங்கே நேரம் இல்லைம்மா. நேரம் இல்லை, காலேஜுக்கு நேரம் ஆகிட்டுன்னு ஓடி போயிட்டாங்க. அப்படி சாயங்காலம் வந்தாலும் சலுப்பாகுது டயர்ட் ஆகுதுங்கிறாங்க. என்ன பண்ணுறது? அது சரி நீங்கள் எங்கே ரெண்டு பேரும் தண்ணி எடுத்து கிளம்பிட்டீங்களா? நீ கூட எடுத்துகிட்டு வர ராணிகிட்ட குடத்தையும் ஒன்றையும் தானுமே. அது ஒன்றும் இல்லைக்கோ, காலையில் எங்கள் லைனுக்கு குடிக்கிற தண்ணி எடுத்து விட்டாங்க. நாங்கள் அப்பயே பிடிச்சிக்கிட்டோம். இவன் நல்லா வாய் பழந்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்துட்டு பிடிக்காம விட்டுட்டு குளூரில் நானும் எந்திரிக்கல நானும் ஃபோன் போட்டு சொன்னேன். நம்மளால் ஆகாது இந்த குளூரில் அப்படின்னு சொல்லிட்டா. இவன் வந்து பச்சை குழந்தல்ல, பனியில் வந்தால் பனிமலையாட்டம் உருகிடுவா. அப்புறம் இப்போ வந்துட்டு என் உயிரை எடுத்துகிட்டு இருக்கிறா. வா கோயிலுக்கிட்ட போய் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி பிடிச்சிட்டு வரலாம், எனக்கு ஒண்டியும் போகிறதுக்கா சலுப்பாகுது ஒரு மாதிரி ஆகுது வாவான்னு என் உயிரை எடுத்துக்கிட்டு என்னை வந்து தொல்லை பண்ணி இப்போ ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறோம். காலையிலே ஒரு வேலை ஆயிருந்துருக்குல்லக்கா. பனின்னுக்கிட்டு என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் குளிர் அடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சும்மா மினுக்காத நீனு. வீட்டில் இருந்துக்கிட்டு நீயும் உங்கள் மாமியாவும் அப்படியே ரெண்டு பேரும் சண்டை கட்டிகிட்டே தான் இருக்கிறீங்க. உனக்கு காப்பாற்றி கூட்டு வந்துருக்குறேன் சந்தோஷப்படுவியா? இப்போ தான் வந்து என்கிட்ட சீன் போட்டுட்டுருக்குறா. ஏட்டி நாயே காலையில் வீட்டுக்கிட்ட வர தண்ணியை பிடிக்காம இப்போ இவ்வளோ 2 கிலோமீட்டர் நடந்து போய் பிடிக்கணுங்கிற. உனக்கு வேண்டுதலாக இருக்கு, நீ போய் பண்டு. எனக்கு என்ன காண்டு? அத்தானே நெட்டவள்ளி கொஞ்ச நேரம் கஷ்டத்தை பார்க்காம எந்திரிச்சு நின்று நேரம் வீட்டுக்கிட்டே 5-6 குடத்தை பிடிச்சி ஊற்றுக்கிட்டு வேணுங்கிற புழங்குறதுக்கும் பிடிச்சிருந்துருக்கலாமே. இப்போ இவ்வளோ தூரம் மெனக்கட்டு நடந்துட்டு இருக்கிறதுக்கு அவ சொல்கிறதும் சரிதானே. என்ன உனக்கு அப்படி உறக்க வேண்டி கிடக்குது? எல்லாத்துக்கும் தனமாக குளிருது. கூட்டாண்டியே வர தண்ணியை பிடிக்காம இப்போ இதுக்குன்னு மெனக்கட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த டைமில் வேறு வேலை செய்யலாமில்ல? அவள் வேலையும் கெடுத்து கூட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. என்ன பிள்ளைங்களா போ. ஆமாக்கா எனக்கும் இன்னும் வேலை கிடக்குது பார்த்துக்கிடுங்க. நானும் துணியை ஊற வச்சுக்கிறேன், அதை துவைச்சி அழைச்சி காய போடணும். நீ வேறு மோடம் கட்டிட்டு இருக்குது, அப்பப்போ வெயில் அடிக்குது என்னன்னு தெரியல. அப்புறம் பாத்திரத்தை அள்ளி போட்டுருக்குறேன், இன்னும் அதை வேலைக்கு கழுவி சேர்த்துல. அதுக்குள்ளே வா வா வான்னு கட்டிகிட்டே கிடக்குறா. அப்போ தொல்லை தாங்க முடியல என்னால். அவள் கிடக்கிறா விடுங்கக்கா. அவன் என்னமோ நின்ன நேரம் மேலே எல்லா வேலையும் செஞ்சு கழிக்கிற மாதிரி தான். சரி நீங்கள் நெல் மில்லில் போனதுமே அரைச்சி கொடுத்துருவாங்களா இல்லை எப்படி போட்டு வரணுமா? போட்டு வர மாதிரி இருந்தால் எனக்கு போட்டு வந்துட்டு கூட போனடிங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு ஓடியாந்துடுறேன். அது தெரியல நட்டவள்ளி எப்படின்னு. நெல் அரைக்கிற அண்ணா இருக்கிற அப்படியே எங்கன்னா வேலை இருந்துச்சுன்னா போயிருப்பாங்க, போட்டுட்டு வரணும். இருந்துச்சுன்னா கையோட அரைச்சி எடுத்துகிட்டே வந்துடுவேன். சாயங்காலம் சோறு பொங்குறதுக்கு அரைச்சி காலி ஆகிட்டு. என்னன்னு தெரியல, பார்த்தா தான் பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். பார்த்துட்டு கண்டிப்பாக போன் அடிங்கக்கா. நீங்கள் இப்படி தலையிலேயே தூக்கிட்டு தெரியாதீங்க. அரிசி தவிடு அப்புறம் 2 மூடி தூக்கிட்டு வரணும்ல. தூக்கிட்டு வந்து அப்புறம் என்னத்துக்கு வம்பு. நான் வந்தேன்னா ஒரு எட்டு எடுத்துகிட்டு ஓடியாந்துருவேன். அப்படியே எங்கள் மாட்ட கொஞ்சம் தவிடு கொடுப்பீங்கல்ல? அத்தானே பார்த்தேன். நெட்டவள்ளி குடுமி சும்மா ஆடாதே அக்கறை காட்டுறியேன்னு பார்த்தேன். தவிடு வேணும் நம்மளுக்கு தவிடு. அட மண்டச்சி கம்பெனி சிகரெட்லாம் வெளியே சொன்னேன் உன்னை அந்த ஆலக்கொட்டையில் தூக்கி கமுத்திட்டு போயிடுவேன். நம்ம 10 மணி அக்காடி நம்மளுக்கு தராமல் வேற யாருக்கு தருவாங்க? உனக்கு வேணா ஒரு கைப்பிடி தவிடு வாங்கி மேய்ஞ்சிக்கிட்டு மாடு கணக்கா. ஆமாம் அரைச்சிட்டு வந்து 2 பேரும் சரி பாதியாக பிரிச்சுட்டு போங்க. ஏன்னா என்கிட்ட மாடு இல்லை பாரு. இவளுங்கிட்ட ஒரு வேலை சொன்னால் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. என்னமோ கொஞ்சம் எடுத்துட்டு எனக்கு கொடுத்துட்டு போனோம். நானும் மாடு வச்சுட்டுக்கிறேன். அட என்ன 10 மணி அக்கா நீங்கள்? நாங்கள் எடுத்துகிட்டு போவோம், மீதியெல்லாம் உங்களுக்கு தானே, வேற யாருக்கு கொடுக்க போகிறோம்? ஏட்டி நெட்டவள்ளி நெல் அவங்களுதான் இல்லை ஒன்றுதான்? எந்த கணக்கில் பேசிகிட்டு இருக்கிற நீ? அடியே ஓவராக பேசாதடி. நான் போகும்போது போர் அடிக்கிறேன், ஒழுங்காக வந்துச்சேரு அவ்வளோதான். பார்ப்போம் டைம் இருந்தால் வரேன். என்னது டைம் இருந்தால் வருவியா? ஃபோன் அடித்து அடுத்த செகண்ட் வந்து நிற்கணும். இல்லைன்னா வண்டி எடுத்துறது வீட்டுக்குள்ளே விட்டு கட்டிப்பட்டு தூக்கிட்டு வந்துடுவேன். நீ செஞ்சாலும் செய்வ மாட்டாயே, நான் வரேன். நீ ஃபோன் அடி.